இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமா. அம்மா, எனக்கு அப்பாவா அம்மாவான்னு கேட்டா எனக்கு அம்மா தான் வேணும்னு சொல்லுவேன். எனக்கு நீ மட்டும் போதுமா, எனக்கு அப்பா வேணாம். இதுக்கு முன்னாடி நான் அப்பா இல்லாம தானே இருந்தேன். இனிமேல அப்படியே இருந்துக்கிறேன். நீ மட்டும் அழாத. ஆதித்யா, அப்பா நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. அவரு ரொம்ப நல்லவரு. நீ தாண்டா அவரை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அப்புறம் எதுக்கு அவரு மித்ரா ஆண்டிக்கு தாலி கட்ட போனாரு? இதெல்லாம் தானே நீ என்கிட்ட பேச வேண்டான்னு நான் சொல்றேன். இங்க பாரு, அம்மா நல்லது தானே சொல்லுவேன், கெட்டதா சொல்லுவேன்? நல்லதுதான் சொல்லுவீங்க. ஆதித்யா, அம்மாவை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னல, அம்மா சொன்னா நீ கேட்கணும் இல்லையா? ஆமா ஆமா, ஆனா அவர் அப்படி பண்ணலாமா? அப்பாக்கு நம்மள பிடிக்கலமா, அதனாலதான் கோயில்ல அந்த ஆன்ட்டி பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தாரு. ஆதித்யா, அப்பாக்கு உன்னை பிடிக்காம இருந்திருந்தா நீ அங்க ஓடி போகும்போது ஆதித்யா ஆதித்யான்னு கூப்பிட்டுக்கிட்டே அப்பா ஏன் உன் பின்னாடியே ஓடி வரணும்? ஏன் வரணும்? உன்கிட்ட பேசணும், உன்னை சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக தான் ஓடி வந்தாரு. அதுவும் இல்லாம உன்னை காப்பாத்த போய் தானே அவர் குளத்துல விழுந்தாரு. ஆமா. அப்போ அப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தானே? ஆனா அவர் பண்ணது எனக்கு பிடிக்கலமா. ஆதித்யா, அப்பா அவர் உயிருக்கு மேல உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு. அதனாலதான் அவரு உன் பின்னாடியே ஓடி வந்தாரு. உயிரை பணைய வச்சு உனக்காக தானே இதெல்லாம் பண்ணிருக்காரு. ஆமா. அப்போ அப்பா குட் பாயா பேட் பாயா? எனக்கு தெரியலையே. அதனால்தான் நான் சொல்றேன், நீ இத பத்தி எதையுமே யோசிக்காம அம்மா சொல்றத மட்டும்தான் கேட்கணும், சரியா? சரி, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். சரிடா, இப்ப படு, வா. பத்துட்டேன். கண்ணு முடிக்க. குட் நைட். இந்த ஒரு சந்தோஷமே எனக்கு போதும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம்.